பால் நல்லா கெட்டியாகி க்ரீம் ஆட்டமே வந்து நிற்குது பாருங்க. இது நல்லா இதே மாதிரி சுண்ட வச்சோம்னா பால்கோவா தயாராகிடுங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுன பின்னாடி நம்ம சக்கரை போடுவோம். சக்கரை போட்ட பின்னாடி அது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட வைப்போங்க. அதை சுண்ட வைக்கும் போது பால்கோவா தயாராகிடுங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுச்சுன்னா நம்ம சக்கரை போட்டலாம். ஆற்று பாருங்கள், நல்லா பால் வந்து பொங்கி வருது. அருமையாக இருக்குதுதானே பால் பாருங்கள், நல்லா நுழவு கம்பு மாதிரி.